ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கஞ்சா வைத்திருந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கோவை சிறையில் தாம் தாக்கப்பட்டதாகவும் மதுரை சிறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் கோரிக்கை விடுத்துள்ளார். காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் சவுக்கு சங்கர் கோவை மாநகர சைபர் குற்ற காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். தேனியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கைது செய்வதற்காக வந்த பழனிசெட்டிப்பட்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பாக்கியம் என்பவரை பெண் என்றும் பாராமல் சவுக்கு சங்கர் தரக்குறைவாக பேசியதோடு கீழே தள்ளியதாகவும் அவரது காரிலும் உதவியாளர்களிடமிருந்தும் 2.5 கிலோ கஞ்சா போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் போதைப் பொருள் பழக்கம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கஞ்சா வைத்திருந்தது தொடர்பாக மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்டார். பலத்த பாதுகாப்புடன் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் கையில் பெரிய கட்டுடன் காணப்பட்டார். நீதிபதி செங்கமலச்செல்வன் முன்பு சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். கஞ்சா வைத்திருந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு மே 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி செங்கமலச்செல்வன் உத்தரவிட்டார். அப்போது கோவை சிறையில் தன்னை தாக்கியதாகவும் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கூறிய சவுக்கு சங்கர் ஏற்கனவே உடல்நலக் குறைவு உள்ளதால் மதுரை சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரினார். இது தொடர்பாக முறையாக கடிதம் மற்றும் மனுவை தாக்கல் செய்து நிவாரணம் பெற நீதிபதி அறிவுறுத்தினார். இதனையடுத்து பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் கோவை மத்திய சிறைக்கு சவுக்கு சங்கரை காவல்துறையினர் சூழ வாகனத்தில் அழைத்து சென்ற நிலையில் சவுக்கு சங்கர் சென்ற வாகனத்தின் மீது துடைப்பங்களை வீசி பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கிடையே சிறை காவலர்கள் தாக்கியதில் சவுக்கு சங்கர் கை முறிந்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் போய் தேனி வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை கைது குறிப்பானை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர் கையெழுத்துன்னு இருக்கிற இடத்துல லெஃப்ட் தம்ப் வச்சுருக்கார், கைரேகை தான் வச்சுருக்கார், லெஃப்ட் ஹேண்டோட கைரேகை வச்சுருக்கார். சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக்கு சங்கர்னால சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா? கையெழுத்து போடலைன்னா விட்டுருவாங்களா? ஏன் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் வைக்கிறார்? அப்போனா என்ன அர்த்தம்? வலது கை செயல்பட முடியல, அது அடிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எக்ஸ்ரே எடுத்திருந்தா கண்டிப்பாக அது ஃப்ராக்சர்னு நிரூபணமாயிருக்கும். அதனால இப்போ வரைக்கும் நம்ம சாயந்தரம் சந்திக்கிற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கல. வழக்கில் இருந்து அவரை விடுதலை பண்ண சொல்லியோ அவர் நிரபராதின்னு சொல்லியோ நம்ம போராடிட்டு இருக்கல. நம்மளுடைய போராட்டம் மனித உரிமை மீறல், போலீஸாருடைய அராஜகம் ஜெயிலுக்குள்ள. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு மருத்துவத்துக்கும் கூட மறுக்கப்படுது. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்குறோம். நீங்கள் இதில் சவுக்கு சங்கருங்கிறதே மறந்துடணும். ஒரு கைதி சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ரிமாண்டில் கோர்ட்டினுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு இப்படி நடக்குது. குற்றவியல் நடுவர் நீதிமன்ற உத்தரவின்படி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் வழக்கறிஞர் மற்றும் மருத்துவர்கள் சிறைக்கு சென்று சவுக்கு சங்கரை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தனர். இது தொடர்பான அறிக்கையை மாவட்ட நீதிபதியிடம் கொடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையின் விவரங்கள் வியாழனன்று தெரியவரும் எனவும் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.